இந்த சம்பவம் நடந்தது யார் ஆட்சி காலத்துல? அதிமுக ஆட்சி காலத்தில் அதிகாரம் யார் கையில் இருந்தது? எடப்பாடி பழனிசாமி தான் வச்சிருந்தாரு. சிபிஐக்கு பரிந்துரை செய்தது யார்? மாத்தினதே அதிமுக தான். அதிமுக தானே. இதுக்கு மேல அவர்கிட்ட கேட்கறதுக்கு என்ன இருக்கு? கிரெடிட் எடுக்கிறதுக்கு திமுக என்ன இருக்கு? எங்க அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமனோட பையனை வந்து லிங்க் பண்ணி பேசுனதுக்காக உதயநிதி வந்து ஹைகோர்ட்ல வந்து பம்மிட்டு மன்னிப்பு கேட்காத குறை கால் விழுத குறை கெஞ்சிட்டு போனாரு. ஒரு தவறு நடக்குது, என்ன எதிர்பார்ப்பு? ஒன்னா தவறு நடக்காம தடுக்கணும். தடுக்க தவறி இருந்தால் யார் குற்றம் செய்தார்களோ அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். இதுதானே அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க பண்ணணும். இதுதானே எடப்பாடியார் பண்ணார். அண்ணா யூனிவர்சிட்டியில் மாணவரணி துணை அமைப்பாளர் பதவியில் இருக்கிறவரால் என் கட்சிக்காரனே இல்லைன்னு ஒரு வாரம் மறுத்தீங்க. அப்புறம் சட்டமன்றத்துலேருந்து அவரை அனுதாபினீங்க. அதுக்கு சிபிஐ வழக்கு கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டில் போய் மன்றாடி போராடுறீங்க. இப்போ வரவேற்கிறேன்னு சொல்லி நீங்களும் கிரெடிட் எடுக்கிறதுனால தான் இந்த சிக்கல் வருது. பாருங்க, இப்போ காலம் எப்படி ஆகி போச்சு பாருங்க. ஒரு உண்மையான ஒரு வேலை செஞ்சு அது கிரெடிட் எடுத்தால் கூட திமுக அந்த வயிற்றுச்சல் தாங்க முடிய மாட்டேங்குது. குடிமராமத்து திட்டம் நான் சொல்லி தான் எடப்பாடியார் பண்ணான்னு கூட நாளைக்கு வெக்கம் இல்லாமல் சொல்லுவானுங்க. சொல்லிட்டு 7.5% நாங்கள் போராட்டம் பண்ணி தான் கொடுத்தோன்னு வெக்கம் இல்லாமல் வருவோம்னு சொன்னானுங்க. இது தன்னால் எதுவும் இயலாமல் ஒரு குடும்பத்துக்கு மட்டுமே சாமனை வீசிட்டு அடுத்தவர்கள் செய்யும் விஷயத்தில் அடுத்தவர்கள் செய்யும் சாதனையில் வெக்கம் இல்லாமல் வந்து ஒட்டி கொண்டு ஸ்டிக்கர் ஒட்டுவது திமுகவின் பரம்பரை பழக்கம், திமுகவின் வாடிக்கை. அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். சார், அண்ணா யூனிவர்சிட்டி பண்ண இதுதானே கேள்வி. எஃப்ஐஆர் எப்படி வெளியே வந்துச்சு? அதுவும் அந்த சம்பவத்தை விவரிச்சு அந்த பெண்ணை போட்டு அந்த பெண்ணோட கான்டாக்ட் நம்பர் வரைக்கும் போட்டு எப்படி ரிலீஸ் பண்றீங்க? சட்டப்பேரவையில் எப்படி ஒரு சபாநாயகர் பொய்யான தகவல் எப்படி சொல்ல முடியும்? அந்த பதவியை மதிக்கிறேன், அப்பாவுங்கிற ஒரு சபாநாயகர் நான் மதிக்கிறதா இல்லை. அதனால அவர் சொன்னாருக்கெல்லாம் பதில் சொல்லி நான் என்ன தாழ்த்திக்க வருவேன். தமிழாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்யன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் தீர்ப்பு வந்திருக்கு. உங்க சைடில் நாங்கள் தான் சிபிஐக்கு மாற்றினோம், அதனால தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு. இதில் கிரெடிட் முதல்வர் ஏன் எடுத்துக்கிறாருன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்குறாரு. அந்த தரப்புல நாங்கள் அழுத்தம் கொடுத்ததுனால தான் சிபிஐக்கே மாற்றினீங்க, அதுவும் முதலமைச்சர் இன்னும் கடுமையாக குற்றவாளிகளை காப்பாற்றுற முயற்சியில் அதிமுக இருந்தது. ஆனா நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வழக்கு நடந்து தீர்ப்பு வந்திருக்குன்னு முதலமைச்சர் சொல்றாரு. ஸோ நீங்க ஒரு பக்கம் கிரெடிட், அவங்க ஒரு பக்கம் கிரெடிட். இந்த கிரெடிட் நீங்க ஏன் எடுத்துக்கிறீங்கன்னு முதலமைச்சர் கேட்கிறாரு. இந்த சம்பவம் நடந்தது யார் ஆட்சி காலத்துல? அதிமுக ஆட்சி காலத்துல. அதிகாரம் யார் கையில் இருந்தது? எடப்பாடி பழனிசாமி தான் வச்சிருந்தாரு. சிபிஐக்கு பரிந்துரை செய்தது யார்? மாத்தினதே அதிமுக தான். அதிமுக தானே. இதுக்கு மேல அவர்கிட்ட கேட்கறதுக்கு என்ன இருக்கு? கிரெடிட் எடுக்கிறதுக்கு திமுக என்ன இருக்கு? திமுக வச்ச குற்றச்சாட்டு என்ன? இதுல நீங்க குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சிச்சீங்க. ரெண்டாவது அதுக்கு முக்கியமான அதிமுகவோட புள்ளிகள் நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் பேர் அடிபட்டது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க? இப்ப கூட நிறைய சொல்றாங்க. 250 வச்ச குற்றச்சாட்டு, அந்த காலகட்டத்தில் திமுக வைத்த குற்றச்சாட்டு எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க? அவங்க நிறைய பேர் சொன்னாங்க. ஒரு 250க்கு மேலன்னு சொன்னாங்களா? எத்தனை வீடியோ ஆதாரம் இருக்குன்னாங்க? ஒரு 700-800ன்ற மாதிரிலாம் 1100 வீடியோ. அது இந்த 6 வருட காலம் இந்த கேஸ் நடந்ததில்ல, எத்தனை ஆதாரம் திமுக கோர்ட்ல சமர்ப்பிச்சாங்க? பாதிக்கப்பட்ட பெண்களை எத்தனை பேர் முன்னாலும் கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாங்க அப்படிங்கிற தரவு கொடுக்க சொல்லுங்க. திமுக உத்தரவாதம் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்ததுனால நான் இதை முன்னெடுத்து இன்னும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணி எத்தனை பெண்கள் முன்னாடி வந்தாங்க? இந்த வழக்கு உண்மையாக நியாயமும் நீதியும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கும் பெண்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் சிபிஐ வசம் போனா தான் அது கிடைக்கும். முடிவெடுத்தது எடப்பாடியார். முடிவெடுத்த காரணகாரியம் ஒரே ஒரு காரணகாரியம் தான். ஆதாரம் என்பது அவங்க மொபைல் போன்ல இருக்கிற ஒரே ஆதாரம் மட்டும்தான். போன்ல பேசி ரெக்கார்ட் பண்ணதோடு சரி, அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கு, அந்த வீடியோ எடுத்த மொபைல் போனு, அந்த இடத்தில் அவர்கள் இருந்தார்கள் என்பதற்கான ஆதாரம் இது டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ்ன்னு சொல்றோம். அந்த ஆதாரத்தை எடுப்பதற்கான கட்டமைப்புகளும் வசதிகளும் இருக்கக்கூடிய யாரிடம் இருக்குன்னா சிபிஐ இடம் இருக்கு. அதற்காக சிபிஐ பரிந்துரை செய்தாரு. அவர் என்ன எதிர்பார்த்து பரிந்துரை செய்தாரோ அதே தான் சிபிஐயும் செய்தாங்க. இவர்கள் குற்றவாளிகள் அந்த தடயத்தை அளித்தார்கள். அந்த அளித்த தடயத்தை மீட்டு அவர்கள் அந்த இடத்தில் இருந்தானர் என்பதற்கான ஆதாரத்தையும் கொடுத்து வாய்ஸ்
ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் அளிச்சிருந்தாங்க. அந்த வாய்ஸையும் மேப் பண்ணி எல்லாவற்றுக்கும் மேலாக மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்தது சிபிஐ. அது எதுக்காக கொடுத்தாங்கன்னு நான் சொல்லட்டுமா? இப்போ ஆட்சி அதிகாரம் மாறி இந்த விஷயம் மிகப்பெரிய லெவலில் பூதாகரமாக வெடித்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சது அஇஅதிமுகவினுடைய அழுத்தத்தில் தான் அந்த பெண் முன்னாடி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதற்கான முழு முக்கிய காரணமாக இருந்தது மரியாதைக்குரிய பொள்ளாச்சி ஜெயராம் அவர்கள். நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, எஸ்பி கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி எஸ்பியிடம் பேசி அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்க வச்சு, ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த வழக்கு நடக்கும் பொழுது அந்த சாட்சி மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்போ அதிகாரம் போச்சு, அதிமுக அதிகாரம் போயிருச்சு. ஊடகத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக திமுகவின் கைகூலிகளாக இருக்கக்கூடிய சில ஊடகங்கள் இதை வாங்கி இதை முழு நேர வேலையாக பார்த்தாங்க. ஏகப்பட்ட விஷயங்களை அடித்து அள்ளி வீசினாங்க. அந்த பெண்கள் பயந்து பின்வாங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு சிபிஐ வந்து சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்தாங்க. திமுகவை சார்ந்த யாரோ கொடுத்தாங்களா? இல்லை, சிபிஐ கொடுத்தாங்க. அவர்கள் கொடுத்த உத்தரவாதத்திற்கு பின்னர் மீண்டும் அந்த பெண்கள் வந்து சாட்சி மாறாமல் என்ன நடந்ததுங்கிறத கோர்ட்டில் தைரியமாக சொன்னாங்க. அதனால் தண்டனை கிடைக்கப்பெற்றது. திமுகவோட ரோலுங்கிறது எங்கே இருக்கு? இந்த நீங்க ஆட்சியிலேருந்து இறங்கினதுக்கு அப்புறம் விசாரணை நடந்தது இல்லை, சாட்சிகள் எதுவுமே பிறல் சாட்சியா மாறாம இருந்தது இல்லை. அந்த நம்பிக்கையை கொடுத்தது திமுக அரசு தான். 4 ஆண்டு காலம் எங்க ஆட்சி தான் இருந்தது. அந்த மாதிரியான எந்த விதமான அவங்களுக்கு த்ரெட்னிங்கும் இல்லாம அவங்களை பாதுகாத்து சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது எங்க ஆட்சி காலத்துல தான்ன்றாரு. அப்படிலாம் ஒரு ஆணையும் போடுங்கள திமுக. அப்படிலாம் அவங்கள்ட்ட போயிட்டு உத்தரவாதமும் வாக்குறுதியில எதுவுமே கொடுக்கல. அப்படி நடந்த வரலாறு இல்லை. அரசு ஒரு சிபிஐ சொன்ன ஒரே எப்படி சார் இல்ல, சிபிஐ சொன்ன சட்டமன்றத்திலே போய் பேச ஒரு முதல்வர் வச்சிருக்கோம். அதிகப்படியாக வரலாற்றிலேயே சுதந்திரத்துக்கு அப்புறம் சட்டமன்றத்தில் அதிக பொய்கள் பேசிய முதல்வர்னு ஒரு அவார்டு கொடுக்கணும்னா முக ஸ்டாலின் மட்டும்தான். அது சங்கடப்படாம போய் பேசுறதுங்க. எவ்வளவு கூச்சப்படாம இப்ப அடுத்து சிபிஐக்கு கூட ஸ்டிக்கர் எடுத்து வருவாங்க நாட்டுல. இந்த சம்பவம் நடந்தது யார் ஆட்சி காலத்துல? அதிமுக ஆட்சி காலத்துல. அதிகாரம் யார் கையில இருந்தது? எடப்பாடி பழனிசாமி தான் வச்சிருந்தாரு. சிபிஐக்கு பரிந்துரை செய்தது யார்? மாத்தினதே அதிமுக தான். அதிமுக தானே. இதுக்கு மேல அவர்கிட்ட கேட்கறதுக்கு என்ன இருக்கு? கிரெடிட் எடுக்கிறதுக்கு திமுக என்ன இருக்கு? கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். இந்த வழக்கு விசாரணை இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சு தண்டனை வந்திருக்குல்ல, இது அரசோட ஒத்துழைப்பு இல்லாம எப்படி நடக்கும்? சரி, அப்ப அந்த வழக்கு இன்னும் சீக்கிரம் முடியும்னு ஒரு பெட்டிஷன் போடுறது காட்டுங்க டிஎம்கே. இல்ல எங்களையும் இதுல சேர்த்துங்கன்னு ஒரு பெட்டிஷன் காட்டுங்க. ஒண்ணுமே பண்ணல பிரதர். உட்காந்து வேடிக்கை பார்த்ததோட சரி, சிபிஐ பார்த்து பண்ற வேலையை வேடிக்கை பார்த்ததோட சரி. ஸ்கோப் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ல இங்க இருக்கிற ஸ்டேட் போலீஸ்க்கு வேலையே இல்லை. சரி, நாங்க அதிமுக ஆட்சி காலத்துல 3 பேர் அரெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஸ்கோப் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வைடன் பண்ணி 9 பேருன்னு சொல்லி சிபிஐ வழக்கு எடுத்ததுக்கு அப்புறம் 5 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. முடிஞ்சது, இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு டாக்குமெண்ட் எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. இது திமுகவோட ரோலுங்கிறது ஒண்ணுமே இல்லை. இத்தனையும் அந்த பெண்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்ததே சிபிஐ. சரி, இவ்வளவு சொல்றீங்களே, சிபிஐ ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. என்ன பாயிண்ட் சொன்னாங்க? இந்த வழக்குக்கு வந்து 257 பெண்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க, 1100 வீடியோ என்பது கட்டுக்கதைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு ஸ்டாலின் என்ன பதில் சொல்லுவாரு? அவர் தானே சொன்னார் 1100 வீடியோ இருக்கு அப்படின்னு. ஒரு வீடியோ கூட கொடுக்கல இது வரைக்கும் கோர்ட்ல. இதே கதையை வந்து அவுத்து விட்டு எங்க அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமனோட பையனை வந்து லிங்க் பண்ணி பேசுனதுக்காக உதயநிதி வந்து ஹைகோர்ட்ல வந்து பம்மிட்டு மன்னிப்பு கேட்காத குறை கால் விழாத குறை கெஞ்சிட்டு போனாரு. மன்னிச்சுங்க, இனிமே நான் பேச மாட்டேன், சம்மந்தப்படுத்தி பேச மாட்டேன்னு சொன்னார்ல. இதே வழக்கு நிலுவையில் இருக்குல்ல, அவதூறு வழக்கு. 37 வயது வாங்கியிருக்காங்கல்ல. நக்கீரன் பத்திரிகையை சேர்ந்த அந்த இன்னொரு பேர் இருக்காங்க கோபால், இன்னொருத்தர் பெரிய ஸ்காட்லாண்ட் யார்டுக்கே போட்டி கொடுக்குற அளவுக்கு ஒரு துப்புரவு சாம்பு மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் பிரகாஷ். முக ஸ்டாலின் உதயநிதி 37 வயதா இல்ல, வரவே இல்லை கோர்ட்டுக்கு. இது இவ்வளவு வீரம் பேசிட்டு அப்புறம் அரசு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து காலதாமதம் பண்ணீங்க, இன்னமும் நீங்க வழக்கு விசாரணை வந்து சிபிஐக்கு மாத்திட்ட மாதிரி சொல்றீங்க. நாங்க போராடினோம், மாதர் அமைப்புகள், மகளிர் சங்கம் எல்லாரும் போராடினதுக்கு அப்புறம் நீங்க பிரஷர் தாங்காம தான் சிபிஐக்கு மாத்துறீங்களே தவிர உண்மை கண்டறிந்து உடனே சிபிஐ கொடுத்துட்ட மாதிரி பேசுறீங்கன்னு கேட்குறாங்க. ஒரு அடிப்படை கேள்வி கேட்கலாமா சார்? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும், ஒரு தவறு நடக்குது, என்ன எதிர்பார்ப்பு? தவறு நடக்காம தடுக்கணும். தடுக்க தவறி இருந்தா யார் குற்றம் செய்தார்களோ அவர்களுக்கு தண்டனை கிடைக்கணும். இதைத்தானே அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க பண்ணணும். இதைத்தானே எடப்பாடியார் பண்ணார். பொள்ளாச்சி சம்பவம் நடந்தது, சிபிஐ பரிந்துரை பண்ணும். ஆட்சி அதிகாரம் கைவிட்டு போனதுக்கு பிறகு கூட எடுத்த நடவடிக்கையினால தண்டனை கிடைக்க பெற்றது. என்ன இப்ப ஆட்சி அதிகாரத்துல யார் இருக்கா?
10 வயசு மாணவிக்கு தானாகவே கோர்ட் வந்து கேஸ் எடுக்குது, சிபிஐக்கு பரிந்துரை பண்ணுது, போகக்கூடாதுன்னு தடுக்கிறீங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து பெற்றோர்கள் வந்து அன்றாடம் கூலிகள் மாதிரி அவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு அடிச்சீங்க. அண்ணா நகர் சம்பவம் அது. அண்ணா யூனிவர்சிட்டியில மாணவர் அணி துணை அமைப்பாளர் பதவியில் இருக்கிற ஆள் என் கட்சிக்காரனே இல்லைன்னு ஒரு வாரம் மறுத்தீங்க. அப்புறம் சட்டமன்றத்திலிருந்து அவரை அனுதாபினீங்க. அதுக்கு சிபிஐ வழக்கு கூடாதுன்னு சொல்லி கோர்ட்ல போய் மன்றாடி போராடுறீங்க. இல்ல என்ன நியாயம் இது? அதாவது கரெக்ட். நீங்க கை முன்னுக்கு கண்ணாடி எதுக்குங்கிற மாதிரி. அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லிட்டதுனால எனக்கு ஒரே ஒரு கிளாரிபிகேஷன். நீதிமன்றம் சிபிஐ கேட்டு நீங்க போகும்போது என்ன சொன்னாங்க உச்ச நீதிமன்றம்? உச்ச நீதிமன்றத்தோட பார்வை என்ன அப்படிங்கறத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க. இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கு. இது முடியல, திருப்திகரமா இல்லைன்னா நீங்க வாங்க அப்படின்னாங்க. நாங்க முதல்லயே சொன்னோம், அதே கோர்ட்டு தான் சொல்லுச்சு. அசிஸ்டன்ட் கமிஷனர் பார்த்து கேட்டுச்சு, இது ஒரு குற்றவாளி நீங்க எப்படி முடிவு பண்ணீங்கன்னு கேட்டு. குற்றப்பத்திரிகையில ஒண்ணுதான் சொல்லியிருக்காங்க. எஸ்ஐடில தெளிவாக உண்மையிலேயே விசாரணை நடந்தா என்ன நடக்கும்னு ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். நீங்க அந்த விஷயம் எவ்வளவு பெரிய கோர்ட்டு முடிச்சு வர முடிவு எல்லாம் சரிதானே, அது மாற்று கருத்து இல்லைல்ல. என்ன எவ்வளவோ விஷயங்கள் நடந்து கோர்ட்ல மேல்முறையீடு போகும்போது விஷயங்கள் மாறிக்கிறத விட்டு கூட இப்போதைக்கு நீங்க என்ன சொல்றீங்க, இவங்க கேட்ட முடிவு சரிதான், சிபிஐக்கு போக வேண்டாம்னு சொன்ன முடிவு சரிதான். அதிமுக ஆட்சி காலத்துல ஏன் சிபிஐ போச்சுன்னா அவங்க மாநில அரசுக்கு மேல நம்பிக்கை இல்லை, அப்படி சிபிஐ போனதுக்கு வெட்கி தலை குனிணும்னு கனிமொழி சொன்னாங்கல்ல. அதே சிபிஐ தொடர்ந்த வழக்கு தான் 100 நாள் களி சாப்பிட்டாங்க தியார்ல போய். அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஒன்னா பாராட்டணும், இல்ல எதிர்த்து பேசணும். ஒரு தன்னிச்சை அதிகாரம் பொருந்திய அமைப்பு அது. என்ன, இந்த தன்னிச்சை அதிகாரம் பொருந்திய அமைப்பு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் சரின்னு சொல்லணும், இல்ல மாறி மாறி சொல்லக்கூடாது. உண்மைதானே? இதே சிபிஐ 2G வழக்குல வந்து இல்ல தவறு இழைத்து விட்டார்கள், நாங்கள் நிரபராதி, நிரூபிக்க தயாராக இருக்கிறோம், நீங்க தான் பேசுறீங்க. அதுக்கு அக்யூஸ் ராஜா சவால் மேல சவால். அது ஒண்ணும் இல்ல, அதுக்கு அக்யூஸ் ராஜா சவால் மேல சவால் விடுறாரு. அப்ப சிபிஐ தவறு அப்படின்னா, இப்ப இந்த சிபிஐ எடுத்த நடவடிக்கைக்கு நீதி கிடைச்சுக்கு வந்து இவங்க எதுக்கு குளிச்சு வந்து ஸ்டிக்கர் ஒட்ட ட்ரை பண்றாங்க? ஸ்டிக்கர் எங்க ஒட்ட வராங்க அப்படின்னா, இந்த இங்க வந்து சிபிஐக்கு மாத்தினதுக்கு அப்புறம் இந்த அரசு இந்த விசாரணை நடந்தது இல்ல, அந்த விசாரணைக்கு எங்க அரசு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்ததுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, நாங்க கொடுத்த அழுத்தம், நாங்க பொள்ளாச்சிக்கே வந்து போராடினதுடைய விளைவு தான் நீங்க சிபிஐக்கு மாத்துறீங்களே தவிர, நீங்க இந்த வழக்க மூடி மறைக்க பாத்தீங்க, சம்பந்தப்பட்ட அதிமுகவினரை காப்பாற்ற பாத்தீங்கிறதா விமர்சனம். அதாவது நல்ல பேரு அதிமுக கிடைச்சிடக்கூடாது, எடப்பாடி கிடைச்சிடக்கூடாதுன்னு எவ்வளவு கீழ்த்தரமா வெக்கம் கெட்டு நடக்க முடியுமோ அப்படிதான் நடப்பாங்கிறது திமுகவோட வரலாறு. அதிமுக சம்பந்தப்படலையா, நம்ம நீக்கலையா? ஒரு நிமிஷம், அதெல்லாம் இல்ல. 24ஆம் தேதி அந்த பெண், பாதிக்கப்பட்ட பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே 3 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. அந்த டைம்லயே தப்புறாங்க சார். 12ஆம் தேதியே கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, நீங்க கம்ப்ளைண்ட் எடுக்கலங்கறதா விமர்சனம். கம்ப்ளைண்ட் எடுக்காம பண்ணுவதற்கு நம்ம கோர்ட் சூமோட்டாவை எடுத்ததுக்கே போய் சிபிஐ வழக்கு வேண்டான்னு விழுகிற கேவலமான ஆட்சி நடத்திட்டு இருக்கிறவங்க வந்து 12ஆம் தேதி சம்பவம் நடந்தது அப்படிங்கிறது அது முதல் முறையா நடக்கக்கூடிய சம்பவம் அல்ல. அதன் பல மாதங்கள் பல பெண்களிடம் அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குங்கிறதா வரலாறு. அப்போ ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீ முன்னாடி வந்து தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுமா, நாங்க வந்து கண்டிப்பாக உனக்கு நியாயம் கிடைக்க பெற செய்வோம், இந்த கையவர்களை கண்டிப்பாக தண்டிக்கணும்னு சொல்லி அவர்கள்ட்ட எஸ்கலேஷன் எடுக்கிறது பொள்ளாச்சி ஜெயராமன். அதில் அஇஅதிமுக நிர்வாகி, அதிமுக போர்வை இருந்தால் நான் தப்பிச்சிடலாம்னு நினைக்கிற ஒரு நிர்வாகி அஇஅதிமுகவிலிருந்து அவர் நீக்கப்படுகிறார், நடவடிக்கை துரிதப்படுத்தப்படுகிறதுன்னு ஒரு ஆடியோ வாய்ஸை போடுறாரு. அரசியல் அழுத்தம் இருக்குங்கிறாரு. இந்த அரசியல் அழுத்தம் என்ன இருக்குன்னா, நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற அரசியல் அழுத்தத்தை அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், காப்பாற்ற சொல்லி அரசியல் அழுத்தம் சொல்லி திருச்சி பேசினது ஊடகம், திருச்சி பேச சொன்னது திமுக. எந்த இடத்துலையும் அதுவும் குறிப்பா அந்த காசு வாங்கிட்டு வேலை பார்த்த இந்த நக்கீரன்கிற பத்திரிகை அன்னைக்கு திருச்சி தான் பேசினாங்க, உண்மையை பேசாம திருச்சி தான் பேசினாங்க. ஆடியோ கிளிப்பை ரிலீஸ் பண்ணாங்க அனுதாபம் கிடைக்கணுங்கிறதுக்காக. இந்த விஷயத்தை முழுசா அரசியல் செய்து ஆதாய பலன் அடைந்தது திமுகங்கிறத உண்மை. அதை தவிர்த்து ஆட்சி அதிகாரம் மாறிய பின்னர் திமுக ஒரு திரும்ப கூட கிள்ளி போடலைங்கிறது உண்மை. இதை நான் சொல்லுங்கிறல, நீங்க சிபிஐ பத்தி அவங்களோட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து படிங்க. திமுக இதற்கு ஒத்துழைத்ததுங்கிற ஒரு இடம் சொல்லுங்க. நீங்க திமுக இல்ல சார், தமிழக அரசு ஒத்துழைக்காம, தமிழக அரசு ஒத்துழைக்கணும் இல்ல, தேவையே இல்லைங்கிறேன். அவங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே கேட்கவே இல்லை. நீங்க சிபிஐ விசாரணை நடந்தா கூட சாட்சிகளுக்கு இவ்வளவு சென்சிட்டிவான வழக்குல பிறல் சாட்சியா மாத்துறதுக்கு எவ்வளவு வேலைகள் நடக்கும், இருக்கும் போது எவ்வளவு சிக்கல் இருக்கும். இல்ல அரசோட ஒத்துழைப்பு இல்லாம இந்த வழக்கு இவ்வளவு இதா நடந்து முடிஞ்சிருக்குமா சார்? அதுக்கெல்லாம் தேவையே இல்லை, தேவையும் படவும் இல்லை. அப்படி தேவை இருக்கும் பொழுது அந்த பெண்களுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்து சிபிஐ தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்களே ஒழிய திமுக கொடுக்கவே இல்லை.
எதிர்க்கட்சியா இருக்கும்போது கேவலமான அரசியல் பண்ணவங்க தான் திமுக. ஆளுங்கட்சியா வந்தோடனே வெக்கம் இல்லாம எல்லாருக்கும் கிரெடிட் எடுக்கிறது திமுக தான். அது அவங்க வரலாறு, அது அவங்க டிஎன்ஏ அப்படிதான் இருக்கும். இதே 13 காவல் நிலைய மரணங்களுக்கு ஒண்ணுக்கு கூட சிபிஐக்கு கொடுக்க முதுகெலும்பு இல்லாத, துணிவில்லாத ஒரு முதல்வர் தான் வச்சிருக்கோம். இல்ல நீங்க ஆனா ஏன் அப்படி ஜெயராஜ் பாக்குறீங்க? பெனிக்ஸ்க்கு ம். சிபிஐ வழக்கணும்னு எடப்பாடி வழக்க போடுங்க, நம்ம ஒத்துழைக்கணும்னு தான் சொன்னாரு. இல்ல நீங்க ஏன் அப்படி பாக்குறீங்க? இதே தூத்துக்குடி இன்னொரு துப்பாக்கி சூடு விமர்சனமும் இருக்கு சார். சம்பவத்திற்கு இல்ல இல்ல நீங்க சிபிஐ கொடுக்கறது ஏதோ பெருமை மாதிரி பேசுறீங்க. தமிழக காவல்துறை கிட்டத்தட்ட இன்சல்ட் பண்ற மாதிரி தானே. உங்களால முடியாது நான் சிபிஐ கொடுக்கறேங்கிறது தான் சிபிஐ அர்த்தம். கொடுப்பது பெருமை அல்ல, அதுதான் தவறான பெருமை. சித்தரிப்பு. சிபிஐக்கு கொடுப்பது என்பது உண்மை வெளியே வர வேண்டும், உண்மை மக்களுக்கு எல்லா தெரியட்டும். வழக்கையும் சிபிஐ கொடுத்துட்டு அப்புறம் தமிழக காவல்துறை எல்லா வழக்கும் கொடுக்க முடியாதுங்கிறது தெரியாம எத்தனை நம்ம வழக்கு ஆட்சி ஜெயலலிதா பண்ணல சார். கொடுத்தாங்க சிபிஐக்கு? நீங்க இல்ல இல்ல சொல்லுங்க. நாம அவங்க ஏன் சொல்றேன், எல்லா காவல்துறை மேல வழக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு எவ்வளவு இடங்கள்ல பேசியிருக்காங்க. இல்ல நம்ம ஒரு கட்டமா போவோம், ஜம்ப் பண்ணி போக வேண்டாம். ம். சிபிஐ வழக்கு கொடுத்ததுக்கான காரண காரியங்கள் என்ன, எதிர்க்கட்சி வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கு ஒரு பதிலடி கிடைக்கணும் அப்படின்னு. இதே ஜெயராஜ் பெனிக்ஸ்க்கு சிபிஐ விசாரணை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த காவல் நிலையத்தை சார்ந்தவர்கள் இழைத்த தவறுங்கிறது தானே வந்திருக்கு. தூத்துக்குடிக்கு என்னெல்லாம் வச்சீங்க துப்பாக்கி சூட்டுக்கு? அருணா ஜெகதீசன் அறிக்கை கொடுத்து 2 வருஷம் ஆகுது, ஏன் பேச மாட்டேங்கிறாங்க திமுக அதை பத்தி? ஆனா அதுல சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிக்கு ஏன் பதவி உயர்வு கொடுக்குறாங்க? அப்ப நாங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது திமுகவுடன் கைகோர்த்து காவல்துறையும் இருக்கிறார்கள். இன்னைக்கு திமுகவுக்கு சாமரம் வீசுற காவல்துறை அதிகாரிகள் இருக்கத்தான் செய்யறாங்க. ஞானசேகர் வழக்குல அதான் வருது. யார் இந்த சான் கேட்டதுக்கு இது வரைக்கும் பதில் இல்லாம இருக்கிற காரணம் சார், தான். அது இல்லைன்னு அந்த சொல்லிட்டாங்க மாதிரி சார். நீங்க காவல்துறையை கூட குற்றப்பத்திரிகை கையில கொடுத்ததுக்கு வச்சுக்க அப்புறமும் அந்த விமர்சனம் இல்ல. வைக்கக்கூடாது சார். காவல்துறையை கூட கையில வச்சுக்கிட்டு தங்களுக்கு வேலைகிற விஷயத்தை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய திமுகவிற்கு அந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்க கூடாதுன்னு சில சென்சிட்டிவ் கேசஸ்க்கு சிபிஐயிடம் ஒப்படைக்கக்கூடிய காரண காரியங்கள் அதான். ம். ஆனா இதே காவல்துறை செய்யும் தவறுகள் 13 கொலைகள் நடந்த பின்னும் சிபிஐக்கு கொடுத்துறாதீங்க அப்படின்னு காலில் விழுந்து நடுங்கிறது திமுக. கோர்ட்ல போய் 10 வயது சிறுமி பாலியல் வன்முறை, சிபிஐ கொடுத்துறாதீங்க. சரி எல்லாம் விடுங்க, அன்றாட கூலிகள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் சாராயம் குடித்து இறந்து 68 உயிர் போயிருக்கு. சிபிஐக்கு கொடுங்கன்னு, சிபிஐக்கு கொடுக்காதீங்கன்னு மன்றாடுவதும் திமுக தான். ஏன்னா சர்வரோக நிவாரணி இல்ல இல்ல சர்வலோக நிவாரணி இல்ல, உண்மை வெளியே வந்துடக்கூடாதுங்கிற பயம்தான். இது சர்வலோக நிவாரணி கிடையாது. அதாவது கலெக்டரே வந்து தனிப்பட்ட காரணங்களால் உயிரிழந்தனர் சொல்லி பேட்டி கொடுப்பாங்க. நம்பிக்கை இல்லையா? காவல்துறையில நேர்மையானவர்கள் இருக்கிறார்கள், அதனாலதான் இன்னும் அந்த காவல்துறை உயிரோட்டமா இருக்கு. அதில் கரை படிந்தவர்கள் வந்து திமுக பக்கம் நிறைய பேர் இருக்காங்க. அதிமுக ஆட்சி காலத்துல வந்து கஞ்சா வித்த காவல்துறை, இன்னாரிடம் லஞ்சம் கேட்ட காவல்துறை, இப்படி பிடிப்பட்ட வரலாறு இப்ப எடுத்து பாருங்க. இப்ப எடுத்து மறந்துட்டு பேசலாம், தாராளமா பேசலாம் சார், வாங்க பேசுவோம். குட்கா சட்டப்பேரவை ஏகே விஸ்வநாதன் அது சிக்கினது, நம்ம அதெல்லாம் பேசுவோம் சார். நான் என்ன சொன்னேன், விமர்சனம் நேர்மையாக இருக்கிறார்கள், கரை படிந்தவர்கள். எல்லாத்துக்கும் சிபிஐக்கு மாத்திட்டா அது ஒரு கெத்துங்கிற மாதிரியான ஒரு போர்ட்ரேட் பண்றீங்களா? அது எப்படி சரியா இருக்கு? நம்ம காவல்துறை இருக்கு, சிபிசிஐடி வச்சிருக்கோம், கிரைம் பிரான்ச் வச்சிருக்கோம், நீங்க அவங்க விசாரிக்கட்டும், அவங்க நடவடிக்கை எடுக்கட்டும். ஊடகத்துக்கு எப்படி இருக்குன்னு ஒரு 68 உயிர் வந்து சாதாரண விஷயம், அது உயிர் போனதெல்லாம் பெரிய மேட்டரே இல்லை. அது எதுக்கு சிபிஐ கொடுக்கணும்? 10 வயசு சிறுமி, அது தினசரி நடக்கிற விஷயம் தான். 80 வயசு கிழவி வரைக்கும் தான் இந்த ஆட்சியில வந்து கற்பழிக்கப்படுது, உயிர் போகுது. அந்த கிழவி 2 வாரத்துக்கு முன்னாடி செத்து போச்சு. 80 வயசு கிழவி கற்பழிக்கப்படுறாங்க, அப்ப 10 வயசுக்கு சிறுமி கற்பழிச்ச ஒரு பெரிய விஷயமா? இப்படிதானே பார்க்கணும்ல, இப்படிதான் பேசணும்ல. இதெல்லாம் ஒரு விஷயமா சார்? இது வந்து நம்ம காவல்துறையை பாத்துக்க மாட்டோம், எதுக்கு சிபிஐ? அப்படிதானே கேட்கணும்ல. இல்ல எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வரையறை, இந்த மாதிரி புது வரையறை வந்து ஊடகம் சொன்னா தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் சிபிஐ சிபிஐன்ட்டே இருக்க மாதிரி எல்லாத்துக்கும் எங்க சார் இப்ப நீங்க சொன்ன மாதிரி தூத்துக்குடியில இருந்து ஜெயராஜ் பெனிக்ஸ்ல இருந்து இந்த வேலை எல்லாத்துக்கும் அங்க சிபிஐ. ஜெயராஜ் பெனிக்ஸ்க்கு அப்புறம் சிபிஐ கேட்டாங்க திமுக, ஏன் உளுந்து புரண்டாங்க சார்? ஒரு மாற்றுத்திறனாளியே காவல் நிலையத்துல வந்து விசாரணையில இறந்திருக்காரு இந்த ஆட்சி காலத்துல. அப்ப ஜெயராஜ் பெனிக்ஸ்க்கு ஒரு நியாயம், அந்த மாற்றுத்திறனாளிக்கு ஒரு நியாயமா? நீங்க தானே எதிர்கட்சியா இருக்கும்போது போராடி நியாயம் கிடைக்கப்பட்டோம். நீங்க உங்க ஆட்சியில உங்க கண்ணுக்கீழே நடக்குது. அப்போ அவங்க திமுக உங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து வழக்க சிபிஐக்கு மாத்துறாங்கல்ல, அந்த இடத்துல இப்ப அதிமுக எதிர்கட்சியா ஜெயராஜ் பெனிக்ஸ் வந்து அரசியல் ரீதியான ஜெயராஜ் பெனிக்ஸ் வந்து மதுரை நீதிமன்றம் வரைக்கும் போய் நீதிமன்றம் மூலமா வருது. ஆனா பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அந்த மாதிரி எந்த அழுத்தமும் இல்ல. ஆனா அண்ணா பல்கலைக்கழகத்தை நீங்க அவ்வளவு சிபிஐக்கு மாத்தி ஆகணும் நீங்க. ஆனா கோர்ட் என்ன சொல்லுது? எஸ்ஐடி விசாரிக்கட்டுங்கன்னு சொல்லிடுச்சு. விவாத மேடையில பேச ஆரம்பிச்சோடனே குறுக்க பேசிட்டே இருப்பாங்கல்ல சார், அது யூடியூப் சேனல் இப்ப வந்துட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா. சரி, பொள்ளாச்சி வழக்கு அந்த மாதிரி எந்த அழுத்தமும் கிடையாது. வெளியே வந்தோடனே முடிவு ஃபர்ஸ்ட் சிபிசிஐடி கொடுத்தாரு. சிபிசிஐடி ரிப்போர்ட் வந்த உடனே சார் இல்லை சார் இந்த மாதிரி விஷயம் இருக்குது சார், இதெல்லாம் வந்து தடையை வந்து நமக்கு கிடைக்கப்படணும், இல்லைன்னா குற்றவாளி ஈஸியாக தப்பிச்சிருவாங்க, பிறர் சாட்சியை விட அவங்க மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது சார், அதனால இது வந்து சிபிஐ கொடுத்தாதான் சரியா இருக்கும் முடிவு. எடப்பாடியே தீர்க்கமாக முடிவு எடுத்தார் சிபிஐ கொடுங்க, யாருமே சொல்லலை.
யார்கிட்ட இருந்து அழுத்தம் இல்லை, எங்கிருந்துமே வரல. இது வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் 250 பெண்கள், 1100 வீடியோ, 1500 வீடியோ, இது இவரோட மகன் சம்பந்தப்பட்டிருக்கார், அவரோட மகன் சம்பந்தப்பட்டிருக்கார் அப்படின்னு இந்த நக்கீரன் வாங்க வேண்டிய காசு வாங்கிட்டு வழக்கமா கூவுற மாதிரி கூவிட்டே இருந்தாங்க. இது மட்டும்தான் நடந்துச்சு. இந்த விஷயத்தை அரசியல் ஆதாயமாக மட்டுமே தான் திமுக அணுகுச்சு. சார் நான் உங்களுக்கு இன்னொரு வழக்க கூட சொல்றேன். இந்த வழக்கு பதியப்படாதது தாமதத்துக்கு காரணம் கோர்ட்டே கூட அருள்மொழி, சுதா இவங்க எல்லாரும் போட்ட ஒரு பெட்டிஷனுக்கு கோர்ட் என்ன சொன்னாங்க சார், ஏன் இன்னும் வழக்கு பதிவு பண்ணாம இருக்கீங்க, அது என்னன்னு பாருங்கன்னு ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க. எப்படி சார் வழக்கு பதிவு? அதே தான் அங்கேயும் கோர்ட்ல சொன்னோம் சார். அது எவ்வளவு அந்த ஆடியோ எவ்வளவு பெரிய சென்சேஷன் சார். இது அதான் சொல்றேன், இது அரசியல் ஆதாயமாக எடுக்கணும், அரசியல் ஆதாயமாக அணுகுனது மட்டும்தான் திமுக பார்த்த ஒரே வேலை, இதுல எப்படி அரசியல் ஆதாயம் அடையலாம். நீட்ல தற்கொலைன்னா உடனே ஓடி போய் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கட்டி பிடிச்சி அழுது 10 லட்ச ரூபா கொடுக்குற உதயநிதி இப்ப 2 தற்கொலைக்கு ஏன் நீட் தலை வச்சு படுக்கல? கேள்வி கேட்பாங்களா? ஒரே கழுத்துல நீட்டு போகணும்னு சொன்னியடா, எந்த மூஞ்சி வச்சு நீங்க வந்து கேள்வி கேட்டுருவாங்கல்ல. தலை வச்சு படுக்கல. இதுதான் எதிர்கட்சியா இருக்கும்போது கேவலமான அரசியல், பிண அரசியல் என்னெல்லாம் பண்ணுமோ அதை தான் பண்ணாங்க திமுக. பாதிக்கப்பட்டவர் முறையாக புகார் அளிக்கவில்லை என்றால் எப்படி எஃப்ஐஆர் போடுறது? எங்க எனக்கு எதாவது இருந்தா சொல்லுங்க, சட்டப்பிரிவில் அந்த மாதிரி எங்க இருக்குன்னு சொல்லுங்க. ஒன்னா கோர்ட் தானாக முன் வந்து எடுத்து கோர்ட் டைரக்ஷன் வேணும். கோர்ட் டைரக்ஷன் வந்து போச்சா? திமுக போல, யாருமே கோர்ட் டைரக்ஷன் கேட்டு போல. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்றாங்க 2 பேரு. அந்த கேஸ் வழக்காடு மன்றத்தில் வரும்போது தெளிவாக சொல்றோம், இன்னும் வந்து கம்ப்ளைண்ட் வரல. 12ஆம் தேதிக்கு அந்த ஆடியோ வந்து பெரிய வைரலாகி எல்லா தரப்புல இருந்து விமர்சனம், மாதர் சங்கம், திமுகன்னு எல்லாரும் களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே சார் எஃப்ஐஆரே பதிவு பண்ணோம். அதுதான் அப்படியே அன்னைக்கு கொதிச்சு எழுந்த அனைத்து ஊடகங்களுக்கும் பாராட்டுகள். ஏன்னா நியாயம் கிடைக்கப்பெற வேண்டும் என்பது மிக முக்கிய காரணகர்த்தாவாக இருந்தது ஊடகம். என்ன ஆனா பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் கம்ப்ளைண்ட் வந்தாதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சட்டம் சொல்லுது. அதைத்தான் இந்த அரசு செய்து 24ஆம் தேதி அந்த பெண்ணிடம் பேசி எஸ்பி வரைக்கும் பேசி கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அன்னைக்கே 3 பேர் அரெஸ்ட் பண்ணி நடவடிக்கையை துவங்கியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அடுத்த மாதமே அதை சிபிஐக்கு பரிந்துரை செய்தது. அதனாலதான் இன்னைக்கு நியாயம் கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால நீங்க தீர்ப்பை எல்லாரும் வரவேற்கிறாங்க. இதை நம்ம நிறைய பேசுன்னு பேசியாச்சு. தீர்ப்பை யாருமே திமுக வைக்கும் குற்றச்சாட்டு உண்மைன்னு தலையை தூக்கி வச்சுட்டு பேசுற ஊடகம் பேசிட்டு போட்டோம். ஏன்னா உண்மையை பேசும் துணிவு திமுகவிடம் இருக்காது, திமுக சாமரம் வீசுற ஊடகத்திலையும் இருக்காது. ஆனா விஷயம் இதுதான் நடந்தது. இதுதான் சிபிஐ கொடுக்க வேண்டிய முடிவை எடுத்தது யார்? எடப்பாடியார். முடிவு சரியான முடிவா? ஆம், சரியான முடிவு. அந்த முடிவினால் நியாயம் கிடைத்ததா? ஆம், நியாயம் கிடைத்தது சார். அந்த முடிவை எடுக்க வச்சது நாங்கன்றாங்க சார். நான் தான் சொல்லிட்டேனே சார். இப்ப ரஃபேல் ஓட்டுன பைலட்டே வந்து ஸ்டாலின் போன் பண்ணி சொல்லி தான் சார் பைலட் ஓட்டுனாரு. போராட்டம் நடத்திருக்காங்க. சரி இருங்க சார், அதுக்கு இல்லைன்னா நீ இப்ப ரஃபேல் ஓட்டலைன்னா நான் வந்து போராட்டம் பண்ணுன்னு ஸ்டாலின் சொன்னார் சார். உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு கடைசியில் அந்த பிரம்மாஸ் யூஸ் பண்ணலாமான்னு பேச்சுவார்த்தை நடந்தபோது ஸ்டாலின் தான் சொன்னார், நீ பிரம்மாஸ் யூஸ் பண்ணலன்னா நான் வந்து போட்டுருவேன் அப்படின்னாரு. போராட்டம் நடத்தி அழுத்தம் கொடுத்துருவாங்க. டைம்லைன் விவகாரம் வந்து சட்டப்பேரவையில ஒரு பெரிய விஷயமா வெடிச்சும் போது முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர் கடுமையான காரசாரமான விவாதம் வந்தப்போ 2 பேருமே உங்க ஆதாரத்தை வந்து ஒரு சீலிடப்பட்ட கவர்ல கொடுங்க, நான் சொல்றேன் என்னன்னு சபாநாயகர் சொல்லி அவர் நீங்க சொன்ன டைம்லைனுக்கு முரணாதான் அங்க பேசினாரு. ஸோ அப்போ சட்டப்பேரவையில எப்படி ஒரு சபாநாயகர் பொய்யான தகவல் எப்படி சொல்ல முடியும்? சபாநாயகர் யார் சார் சட்டப்பேரவையில? சபையை வழி நடத்துறவர். யார் அவரு? அப்பாவு. ஓ, அவரா? நான் இவ்வளவு நாள் ஒரு செய்தி தொடர்பாளர், மினிஸ்ட்ரிலாம் பதில் சொல்ற போல வச்சிருக்கிற ஆளுங்க சார். அது அதிமுக விமர்சனம். அவர்தான் சபாநாயகர். தெரியல, மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் நினைச்சேன் சரி மினிஸ்டருக்குலாம் பதில் சொல்ல வழி இல்ல, டிவில போறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அவருக்குன்னு சொல்லி சபையிலே உட்காந்து பேசுறான்னு நினைச்சிட்டேன். அவர் தான் சபாநாயகராங்கிறதுக்கு எனக்கு தெரியல. அவரை சபாநாயகரை நான் மதிக்கிறதும் கிடையாது. அந்த பதவியை மதிக்கிறேன், அப்பாவுங்கிற ஒரு சபாநாயகரை நான் மதிக்கிறதா இல்லை. அதனால அவர் சொன்னாருக்கெல்லாம் பதில் சொல்லி நான் என்ன தாழ்த்திக்க விரும்பல சார். அவர் நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் தமிழக சபாநாயகரை நம்ம சபாநாயகர் அந்த இடத்துக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. அவர் என்ன சொன்னாருன்றது அந்த இடத்துக்குங்கிற பொறுப்பு யார் நடந்துக்கிறா அவர் தான் மதிக்க முடியுமே ஒழிய, அந்த பதவிக்கு நான் மரியாதை கொடுக்குறேன், தலைவணங்குறேன் அந்த பதவிக்கு. ஆனா அந்த பதவியில உட்கார்ந்து இருக்கிற அப்பாவும் பெயர் கொண்ட ஒருவருக்கு கண்டிப்பா என்னால மதிக்க முடியாது. நீங்க இண்டிவிஜுவலா ஒரு மேல 1000 விமர்சனம் வைங்க வச்சுக்கோங்க. அதுக்காக அவர் சொன்னதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. தமிழக சட்டப்பேரவையில பதிவு பண்ணிடுறாங்க சார். நான் அவர் சொன்ன விஷயம் சொல்லி நான் என்ன திறந்தாழ்த்திக்க விரும்புறேன் சார். அப்ப உங்க டைம்லைன் தப்பா இருக்குல்ல? நீங்க சொல்ற டைம்லைன் 12, 24 சிபிஐ சிபிசிஐடி தப்பா இருக்குல்ல? ஒரு விஷயம் இப்ப என்ன பிரச்சனை? தீர்ப்பு வந்ததுதான் பிரச்சனையா? இல்ல நாளைக்கு கூட எவனோ ஒருத்தன் வெக்கம் கேட்டு வந்து சொல்லுவான், சிபிஐ இல்ல அந்த ஜட்ஜு கிட்டேயே ஸ்டாலின் முக ஸ்டாலின் பேசுனதுனாலதான் தீர்ப்பு வந்துச்சுமா. சொல்றோம் வெக்கம் இல்லாம என்னவோ சொல்லிட்டு போவோம் சார். கிரெடிட் எடுக்க கேக்குறீங்களே, தெளிவாக சொல்றோம். நாங்க எங்கேயுமே வந்து தீர்ப்பை வரவேற்கிறேன்னு சொல்லி நீங்களும் கிரெடிட் எடுக்கிறதுனாலதான் இந்த சிக்கல் வருது. பாருங்க இப்ப காலம் எப்படி ஆகி போச்சு பாருங்க.
ஒரு உண்மையான ஒரு வேலை செஞ்சு அது கிரெடிட் எடுத்தா கூட திமுகவுக்கு அந்த வயிற்றுச்சல் தாங்க முடிய மாட்டேங்குது. குடிமராமத்து திட்டம் நான் சொல்லி தான் எடப்பாடியார் பண்ணான்னு கூட நாளைக்கு வெக்கம் இல்லாமல் வந்து சொல்லுவானுங்க. சொல்லிட்டு போய் 7.5% நாங்கள் போராட்டம் பண்ணி தான் கொடுத்தோன்னு வெக்கம் இல்லாமல் ஒரு தடவை வந்து சொன்னானுங்க. இப்படி தன்னால் எதுவும் இயலாமல் ஒரு குடும்பத்துக்கு மட்டுமே சாமனை வீசிட்டு அடுத்தவர்கள் செய்யும் விஷயத்தில் அடுத்தவர்கள் செய்யும் சாதனையில் வெக்கம் இல்லாமல் வந்து ஒட்டி கொண்டு ஸ்டிக்கர் ஒட்டுவது திமுகவின் பரம்பரை பழக்கம், திமுகவின் வாடிக்கை. அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். இன்னொரு வைக்கிற விமர்சனம் என்னன்னா, இப்ப திமுக அந்த அப்போ அதிமுக கடுமையான அழுத்தம் கொடுத்து நிறைய வழக்குகளை சிபிஐக்கு மாத்தினாங்க. அதிமுக அந்த இடத்துல எதிர்க்கட்சியா போதிய திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கல. அவங்க உட்கட்சி விவகாரம், கூட்டணி விவகாரம் இந்த மாதிரியான சிக்கலுக்குள்ளேயே அவங்க இருந்துட்டதுனால முழுமையான எதிர்க்கட்சியா செயல்பட முடியல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அதை எப்படி பாக்குறீங்க? சிபிஐ வழக்கு பரிந்துரை செய்ததுக்கான காரண காரியங்களை தெளிவாக சொல்லியாச்சு. எந்த வரையறை இருக்கோ அந்த வரையறைக்கு சிபிஐக்கு துணிவில்லாமல் எடப்பாடியார் கொடுத்தாரு. கேட்டோம், இந்த கோர்ட்ல அது ஒப்புக்கொள்ளவில்லை. மேல்முறையீடுல ஆட்சி மாற்றம் முடிந்ததுக்கு அப்புறம் நான் வந்து கரெக்டான நியாயம் கிடைக்கப்பெற செய்வோம்னு எடப்பாடியார் சொல்லிட்டாரு. இப்படி முறையாக சட்டத்தை மதித்து சொல்லிடுறோம் சார். இது முறையாக சட்டத்தை மதித்து செய்யறோம். ஆனா இன்னொரு பக்கம் இடி எங்கள் உத்தரவை பெற்றுதான் தமிழகத்தில் உள்ளே வர வேண்டும் சொல்லி கோர்ட்ல ஒரு அஃபிடவிட்டை ஃபைல் பண்ணி ஜட்ஜ் அசிங்கமா திட்டி உனக்குலாம் அறிவு இருக்காடா இப்படி எல்லாம் போட முடியும்னு கேட்ட ஐயோ மன்னிச்சிருங்க ஜட்ஜ் ஐயா நாங்க மாத்திக்கிறோம் ஜட்ஜ் ஏன்னு மாத்தின வரலாறுல இருக்கு. சிபிஐ அதை பத்தி பேசுவோமா? சிபிஐக்கு தானே சொன்னாங்க. சிபிஐ மாநிலத்துல வரணும்னா எங்க அனுமதி இல்ல, இடிக்கு டாஸ்மாக் அரசு நிறுவனமே கொள்ளையடிக்குது. அதுல இருக்கிற அபிஷியலே மாட்டிட்டு முழிக்க போறாங்க. அந்த அரசு துறை நிறுவனத்தை வச்சு இடர்பாடு செய்யறாங்க. இடி எங்களை கேட்டுதான் உள்ள வரணும்னு கோர்ட்ல ஃபைல் பண்ணி அதுல ஜட்ஜ் அசிங்கமா கேட்டு ஐயா மன்னிச்சிருங்க ஜட்ஜ் ஐயா நாங்க தெரியாம எழுதிட்டோம் ஐயான்னு சொல்லி அதை நீக்கி கொடுத்த வரலாறுலாம் இருக்கு. இப்படி சட்டமும் தெரியாம ஒரு கேடுகட்ட ஆட்சி நடத்துறவங்கள்ட்ட போய் என்ன சார் முறையிடுறது? என்னதான் பலன் கிடைக்கும்? அதே அண்ணா நகர் பாலியல் குற்றச்சாட்டு சிபிஐ வழக்கு விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி மக்களுடைய வரி பணம் 50 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு ஃபீஸ் வாங்குற முகுல் ராத்கியை வச்சு வாதாடுறீங்க. அப்ப என்ன கேளுங்க, எவ்வளவு இன்னும் இது இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க. எதிர்கட்சியாக அழுத்தம் கொடுத்து சிபிஐ வரைக்கும் கொடுத்தாங்களே, அப்போ ஆளுங்கட்சி பெர்ஃபார்மன்ஸ் 8 கலெக்டர் கொண்டு போய் கூண்டுல நிறுத்தின வரலாறு படைத்த ஆளுங்கட்சி அதிகாரம் இருக்கு. இந்த அளவுக்கு சிறப்பு ஆட்சி செய்யறாங்கன்னு அப்படி ஒரு பாராட்ட வச்சு சொல்லுங்க. அதிமுகவினர் கைது 8 கலெக்டர் சொல்லிடுறோம். 8 கலெக்டர் ஜட்ஜு முன்னாடி போய் கூண்டுல ஏத்தி நிறுத்தி அந்த வரலாறையும் படைச்ச சிறப்பான ஆட்சி. அதையும் சொல்லுங்க சார், அதையும் சொல்லுங்க. விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரே ஒரு குற்றவாளின்னு விளம்பரம் கொடுத்து பேசுனது இதெல்லாம் சொல்லுங்க. பொள்ளாச்சி பாலியல் உனக்குலாம் அந்த எஸ்பி வந்து பேரை வெளியிட்டார். பேரை வெளியிட்ட எஸ்பிக்கு கோர்ட்ல கேஸ் போட்டு 5 லட்சம் ரூபாய் நஷ்டீடு வாங்கி கொடுத்தது அதிமுக. அந்த வரலாறையும் பேசுங்க. இல்ல நீங்க ஜிஓலயே பேர் போட்டீங்களே, சிபிஐக்கு மாத்திர ஜிஓலயே பேர் போட்டுல மாத்தீங்க. அந்த எஸ்பி கொடுத்ததுக்கு எஸ்பி மேல் வழக்கு பதிவு 5 லட்சம் ரூபாய் நஷ்டீடு வாங்கி கொடுத்து சொல்லுங்க. ஆனா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பெண்ணு மொபைல் நம்பர் வரைக்கும் வெளியிட்டீங்களே, லீக் ஆயிடுச்சு சார். வெளியிட்டாங்க. என்ன சார் நாங்கட்ட வெளியிட்டோம்னு இப்ப தைரியமா பேசுறீங்க, அவங்க பேசுற மட்டும் லீக் ஆயிடுச்சுங்கிறீங்க. ஜிஓல வந்ததும் அண்ணா யூனிவர்சிட்டி பண்ண ஜிஓ எல்லாருக்கும் அக்சஸபிள் சார். எஃப்ஐஆர் நம்ம எப்படி அக்சஸபிளா இருக்க முடியும்? அது இந்த கிரைம்ல எப்படி அக்சஸபிளா? இதுதானே கேள்வி. எஃப்ஐஆர் எப்படி வெளியே வந்துச்சு? அதுவும் அந்த சம்பவத்தை விவரிச்சு அந்த பெண்ணை போட்டு அந்த பெண்ணோட கான்டாக்ட் நம்பர் வரைக்கும் போட்டு எப்படி ரிலீஸ் பண்றீங்க? அதாவது இப்ப தனக்கு வந்தா தக்காளி ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி, அப்படிதானே? எவ்வளவு கேவலமா ஆட்சி பண்ண முடியுமோ அவ்வளவு கேவலமா நம்ம ஆட்சி பண்ணிடுவோம். இதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு முட்டு பாய்ஸ் இருக்கானு, ஊடகத்துல 200 ரூபா வாங்கிட்டு முட்டு கொடுக்குற முட்டு பாய்ஸ் இருக்கானுங்க. அதையும் தாண்டி ஏதோ தப்பி தவறி விவாதத்துல ஏதோ ஊடகத்துல பேச்சு பொருளா போச்சுன்னா அதுக்கு முட்டு கொடுக்கற கூட ஆல்ரெடியா வச்சிருப்பாங்க. நம்ம பக்கம் எதுவுமே இல்ல. நம்ம மல்லாக்கப்படுத்தி துப்புனா கூட வெளிய பக்கம் தான் போய் இவ்வளவுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இதான் திமுக ஆட்சி. இதுல மூத்த பத்திரிகையாளர்கள் சில பேர், அப்புறம் திருமாவளவர், இவங்கெல்லாம் இதுல கிரெடிட் அதிமுகவுக்கும் கிடையாது, திமுகவும் கிடையாது. முழுக்க முழுக்க இந்த கிரெடிட் சிபிஐக்கு தான். அவங்க இது முறையா விசாரிச்சுதான் இந்த வழக்கோட தீர்ப்பு வந்திருக்கே தவிர அரசியல் பார்ட்டி இதுல கிரெடிட் எடுத்துக்காதீங்கன்னு சில பத்திரிகையாளர்கள் திருமாவளவன் எல்லாம் பேசுறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? சில பத்திரிகையாளர் யாரும் எனக்கு தெரியல, அவங்க பேட்டி எதுவும் நம்ம பார்க்கல. அதனால அதுல கருத்து சொல்றது நியாயமா இருக்காது. அஇஅதிமுக என்ன செய்தார்களோ அதைத்தான் சொல்றோம். அதுக்கு கிடைத்த கிரெடிட்டை தான் சொல்றோமே ஒழிய, பரீட்சை எழுதிய மாணவனுக்கு வரக்கூடிய மார்க் யாரை சேரும்? முதலில் பரீட்சை எழுதிய மாணவனுக்கு சேரும். அதற்கு பின்னர் தான் அதே போல் பல மாணவர்கள் இருந்தா ஆசிரியருக்கு சேரும். அது மாதிரிதான் இந்த சம்பவம் குறித்து நடக்கப்பட்ட விசாரணை, அதன் முறை, கிடைத்த தீர்ப்பு, அதன் நோக்கத்தை யார் உறுதி செய்தார்கள், முதலில் யார் துவக்கினார்கள்னா
அதிமுக எடப்பாடி, அவ்வளவுதான் விஷயம். ம். இதே மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் சிபிஐ வரைக்கும் போய் எல்லாற்றுக்கும் இதே மாதிரி இருக்குன்னா அதுக்கு மேல என்னவோ அதை நீங்க சொல்லிக்கிங்க. முதல்வர் ஊட்டியில பேசும்போது நான் தேர்தல் வாக்குறுதியில என்ன சொன்னமோ, நான் கோயம்புத்தூர்ல என்ன சொன்னனோ அந்த ஒண்ணு முடிஞ்சிருச்சு. அடுத்தது கொடநாடு தான். கொடநாட்டுல இதே மாதிரி வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு குற்றம் செஞ்ச எல்லாரும் திரும்ப சிறைக்கு போறது உறுதி. நீங்க பார்த்துட்டே இருங்கன்னா அடுத்த இன்னொரு சபதத்தை எடுக்கிறார். அடுத்த ஷூட்டிங்ல வேற ஏதாவது சொல்லுங்க. நாம எதுக்கு ஷூட்டிங் பேசி ட்ரெய்லர் 4 வருஷம் ட்ரெய்லரா நடிச்சு முடிச்சல, முழு படம் என்னைக்காச்சும் நடிக்க சொல்லுங்க. 4 வருஷம் யார் கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கு? இவர் கையில தானே இருக்கு. அப்புறம் அவங்க தூத்துக்குடி யார்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு கேட்பாங்க. பரவாயில்ல சார், அதுக்கு ஜெகதீசன் கமிட்டி ரிப்போர்ட்டை போட்டீங்களா, நாங்க ரிப்போர்ட்டை டேபிள் பண்ணுங்கன்னு தானே சொல்றோம். நான் தூத்துக்குடி விசாரிக்க வேண்டாம்னு சொல்லி கோர்ட்ல போய் ஸ்டே. அப்ப அந்த அதிகாரம் யார்கிட்ட இருந்துச்சுன்னு கேட்பாங்க. அதிகாரம் இருந்து யார் சொல்லி சுட்டான்லாம் கேட்பாங்கல்ல. சொல்லுங்க, யார் சொல்லி நீ கேட்கலையா? அதிமுக எடப்பாடி சொல்லி சுட்டாங்கன்னு தான் பிரச்சாரமே சொல்லி பண்ணீங்க. எடப்பாடி சொல்லி தான் பிரச்சனை சொன்னாரு. தெரியாதுங்க. இயல்பா அதிகாரம் யார்கிட்ட இருந்துச்சுங்கிற கேள்வி அவங்களே எழுப்புவாங்கல்ல. நம்ம என்ன கேட்கிறோம், அதிகாரம் இருந்தது, நடவடிக்கை எடுத்தீங்க, ஆட்சி காலம் மாறியது பிறகு உங்க அதிகாரம் உங்க கையில வந்துச்சு, என்ன பண்ணீங்கன்னு தானே கேட்கிறோம். எடப்பாடி சொல்லித்தான் துப்பாக்கி சூடு நடந்துச்சுன்னு குற்றச்சாட்டு எதிர்கட்சியா வைக்கும் பொழுது நீங்க அமைச்சா ஆணையத்தோட ரிப்போர்ட் வந்து 2 வருஷமாச்சு, ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கிறோமே. இதே கொடநாடு ஜாமீன் எடுத்த குற்றவாளி ஜாமீன் எடுத்தது திமுக. அதே அந்த தெஹல்கான் ஒருத்தர் இருக்கானே, என்ன மேத்யூ சாமுவல், அவன் மேல இன்னைக்கு என்ன இன்வெஸ்டிகேஷன் ஓடிட்டு இருக்கு. அவ்வளோ பெரிய ஃப்ராடு பையன். அவனை வச்சு எடப்பாடி ஐ வில் வார்ன் யூ, யூ வில் கோ டு ஜெயில் வீரம் பேசினான்ல. ஏன் இப்போ அதிகாரம் சாட்சியெல்லாம் வச்சு கேஸை முடிச்சுக்க வேண்டியதானே? யார் வேண்டானே? இப்போ யார் தடுத்தா? இங்கதான் திமுக அதிமுக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. என்ன வேணா பேசிங்க பிரதர், பேசுறதுக்கு யாரு? சினிமாவுக்கு போட்டியா இப்போ கதை எழுதணும்னு நினைக்கிறேன், என்ன வேணா பேசிட்டு போட்டோம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னாலதான் இன்னும் இந்த வழக்கு தாமதமாகுது. எல்லாம் நாங்க வந்து 1.5 லட்சம் தொப்புள் கொடி உறவுகளை கொல்றதற்கு ராணுவ தலைவர்கள் அனுப்பிச்சு அதை கொன்ன ராஜபக்சேட்ட போய் உட்காந்து விருந்து சாப்பிட்டுலாம் வர்றோம். நாங்க உண்ணாவிரத நாடகங்கள் இப்படிலாம் வரலாறுலாம் அதிமுக கிடையாது. அதிமுக வரலாறு மிக தெளிவான வரலாறு. பத்தி ஜெயலலிதா சட்டப்பேரவையில பேசுனது இருக்கு, ரெக்கார்ட்ல தான் இருக்கு. நாம தான் மாத்தியா பேசுறோம். அவங்க பேசுவாங்க, இவங்க பேசுவாங்க. என்ன சொன்னாங்க, படையை தட்டிட்டு போய் கூட்டுறோம்னா என்ன வரம்பு இருக்கோ அந்த வரம்புல தான் அப்படின்னு. கூட்டணியில இருக்கும்போது உங்க தயவுல காங்கிரஸ் தான் ஆட்சி ஓடி இருக்கு, உங்க தயவுல தான் ஆட்சியே ஓடுது. ராணுவ தலைவரோட நடக்கும்போது வாய மூட்டு இருந்துட்டு அப்புறம் ராஜபக்சே வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிட்டு வந்த ஆட்கள் தான் நீங்க. கலைஞர் நினைச்சிருந்தா அந்த போரை நிறுத்தி இருக்க முடியும்னு நினைக்கிறேன். யாரு கலைஞர் நினைச்சிருந்தா அந்த போரை நிறுத்தி இருக்க முடியும்னு நினைக்கிறேன். உண்ணாவிரதம் எதுக்கு? ஒரு அழுத்தம் தான் சார். அது உண்ணாவிரதம் என்ன அழுத்தம் ஆச்சு? ராஜபக்சே முதலமைச்சர் உண்ணாவிரதம் இருக்காருங்க, ஒரு பிரச்சனை. அதுக்கு ஒரு விளம்பரம் தேவை. அந்த தள்ளாத வயசுலயும் தலைமாட்டிலையும் கால் மாட்டிலையும் ஒருத்தர் உட்காந்து வச்சு ஒரு விளம்பரம் தேவை. உலகத்திலேயே சாப்பிட்டு வேகமா உண்ணாவிரதம் நடத்தி முடிச்ச ஒரே வரலாறு அவர்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதே விளம்பரம் மாடல் தான் ஸ்டாலினுக்கும். இப்போ நிறைவா ஃபுட்பால் விளையாடுறது, ஊடியில வாக்கிங் போறது, நடக்கிறது, வைக்கிறது விளம்பரம் தான். இந்த விளம்பரத்தை தாண்டோன்னே சொல்லுவாங்க சார், நீங்க டிராக்டர் ஓட்டுறது, தென்னை மரத்துக்கடியில உட்காந்து பேசுறது, இதெல்லாம் மட்டும் விளம்பரம் இல்லையான்னு கேட்பாங்கல்ல சார். அவருக்கு டிராக்டர் ஓட்ட தெரியுது, ஓடுறாரு. அவர் வாக்கிங் போற தெரியுது, போறாரும்பாங்கல்ல சார். வாக்கிங் போறதுல பாருங்க சார், அவர் ஃபுட்பால் விளையாடுறாரு. இதுதான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம் சார். சொன்னதுக்கு நன்றி. வாக்கிங் போறதுல ஒரு சாதனையா பேசுறோம் தெரியுது, அவங்க விளையாடுறாங்கன்னு சொல்லுவாங்க சார். அதுல என்ன சார் வாக்கிங் போறதுல ஒரு சாதனையா பேசுறோம். இதெல்லாம் ஒரு விமர்சனம் வைக்கலாமா சார்? அப்புறம் அவங்களும் கேட்பாங்கல்ல, அவருதான் உட்காருவாரா? சரி சார், அரசாங்க பணத்துல குடும்பத்தோட துபாய் போறது, ஆடிட்டர் கூட்டு போறது, அங்க போய் இப்படி டைட்டானிக் படம் மாதிரி போஸ்ட் கொடுக்கறது, வைக்கிறது விடுங்க சார். இவ்வளவு விளம்பர ஆட்சி நடக்குது, பரவாயில்ல. அவர் யாரும் குடும்பத்தெல்லாம் யாரும் கூட்டு போலியா? இதுல நேத்து திரு ஆர் எஸ் பாரதி அவர்களுக்கு இன்னொரு முக்கியமான விமர்சனம் வந்து 2019 தேர்தல்ல இந்த விவகாரம் வந்து ஒரு பெரிய பூதாகாரமாகி எங்க ஒரு பெரிய தோல்வி கிடைச்சிருமோங்கிற பயத்துல சிபிஐக்கு மாத்தினீங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது இந்த விவகாரங்கள் எல்லாத்தையும் ரொம்ப கச்சிதமா ஒரு நெரேட்டிவா வச்சு மக்கள் மத்தியில அது ஒரு பிரச்சாரமா முன்னெடுத்து இந்த ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை மாத்தி தொடர்ச்சியா அவங்க ஒரு வெற்றி வாங்கிட்டே இருக்காங்கல்ல. அந்த இடத்துல அதிமுக ஏதோ மிஸ் பண்ற மாதிரி நீங்க பாக்கலையா? சார், வெளிப்படையா சொல்லியாச்சு. எங்க எடப்பாடியார் எல்லா பிரஸ் மீட்லயும் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க அதிமுக சாதகமாலாம் பேச வேண்டாம், நடப்பதை மட்டும் பேசுங்க, அதே போதும் தான் சொன்னார். நடுநிலையோட நியாயமாக பேசுங்கன்னு சொல்லியாச்சு. அதிமுக ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு ஒரே வித்தியாசம் தான். உங்க ஊடகத்துல திருப்பி சொல்றேன், அதிமுக ஆட்சி காலத்தில் அன்றாட நிகழ்வுகள் கூட பேச்சு பொருளாக விவாத பொருளாக மாற்றப்பட்டன. இப்போ பேச்சு பொருளாக விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் கூட செய்திகளாக கூட வெளியே வருதில்லை. இவ்வளவுதான் வித்தியாசம் அதிமுக ஆட்சி காலத்துக்கும். ஆர் எஸ் பாரதி சொன்ன என்னன்னா, அவங்களோட துடுப்பு எடுப்பு காசு வாங்கிட்டு கூலிக்கு மாரடிக்கிற எல்லாரும் ஆக்டிவா இருந்தாங்க.
என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் வாயில் அடிச்சுட்டு ஐயோ அம்மா அப்பான்னு புலம்பி தள்ளுவாங்க, புரளுவாங்க, எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அதற்கு ஊடகத்தின் துணை மிகப்பெரிய அளவில் இருந்தது என்பது உண்மை. இன்னைக்கு ஊடகத்தினால அவங்க வச்ச தலைப்பை கூட வைக்கிறதுக்கான சுதந்திரம் கிடையாது என்பதுதான் உண்மை. அதையும் மீறி ஊடகத்துல யார் விவாதிக்க வர வேண்டும் என்கிற அளவுக்கு கூட அழுத்தமும் மிரட்டலும் இருப்பது என்பது உண்மை. நன்றி சார். அதுக்கு சாட்சி உதாரணம் அவங்க ஆபீஸுக்கு வந்திருக்கனால 2 வருஷம் ஆச்சு. திமுகவினால் ஊடகத்துக்கு போகக்கூடாது என்று நிறுத்தப்பட்டு மிரட்டப்படுகின்ற ஊடகத்தில் கூடிய பாதிக்கப்பட்ட ஒருத்தரும் நான் ஒருத்தர் தான். நன்றி சார், இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களோட செலவழிச்சிருக்கீங்க. நன்றி.